ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் டை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி வந்து போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப 1 வீக்கில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது. அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கற்றாழை ஜெல் தேய்க்கிறீங்களா அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது 100% வந்து உங்களுக்கு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக எண்ணெய் வந்து கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு க்ரீன் ஷேடாக இருக்கும். நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரக ஆயில் வந்து போடலாமாக்கான்னு கேட்குறீங்க. கருஞ்சீரக ஆயில் வந்து போடலாம். சில பேருக்கு வந்து கருஞ்சீரகம் ரொம்ப ஹீட்டு, அதனால் வெறும் கருஞ்சீரகத்தை மட்டும் யூஸ் பண்ணாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளை முடி மட்டும் இல்லைங்க, உங்கள் முடி உதிர்ந்துட்டு இருக்குது, உங்களுக்கு வந்து முடி வெள்ளை முடி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது எல்லா வயதினரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான். டை வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ டை வந்து நீங்கள் போடவே தேவையில்லை. ஸ்கூல் பிள்ளைகளை இப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய முடி ஆரம்பிக்குது, ஒன்றா தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் செலக்ட் பண்ணி போடலாம். இதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணியை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நல்லா அலசிட்டு இந்த மாதிரி மருதாணியை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம முடியை எப்போவும் கருக்கருன்னு வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கருவேப்பிலையும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே கருஞ்சீரகத்தை நீங்கள் தனியாக சேர்க்குறப்ப கண்டிப்பாக சில பேர்த்துக்கு ரிசல்ட் கொடுக்கும், சில பேர்த்துக்கு கொடுக்காது. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா முடியும் நல்லா வெள்ளை முடி நல்லா கருப்பாயிரும். அதே மாதிரி நிரந்தரமாக உங்கள் முடியை ஒரே வாரத்தில் கருப்பாக்கக்கூடிய தன்மை இந்த ஆயிலுக்கு வந்து உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா 2 பொருளுமே ஆவரேஜாக நம்ம எடுத்தாச்சு. சரிங்களா? கருவேப்பிலையும் சரி, மருதாணியும் சரி ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதையே நம்ம கருஞ்சீரகத்தை இதில் கூட சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது கூட கருஞ்சீரகம் மட்டும் சேர்த்தாமல் இப்போ இது கூட நம்ம வெந்தயமும் சேர்க்க போகிறோம். வெந்தயம் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா ரத்த ஓட்டத்தை நல்லா வந்து சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கும். கூடவே வந்து வெள்ளை முடிய எப்பவுமே வந்து வராமல் தடுக்கக்கூடியது ஒரு வெந்தயம். சரிங்களா? வெந்தயம் போட்டால் வந்து குளிர்ச்சி ஆகுமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாமே நம்ம ஆயில் வந்து காய்ச்சறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்ததாக நம்ம இதில் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது இதையே நல்லா கொரன்னு திப்பாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கருஞ்சீரகம், வெந்தயம், மருதாணி, கருவேப்பிலை இந்த மாதிரி வந்து நல்லா பாருங்கள் சுத்தமாக வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ஒரு வலுவலுப்பாக அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தண்ணி ஒரு துளி கூட சேர்த்தாதீங்க, ஏன்னா எண்ணெய் வந்து கெட்டு போயிடும். தண்ணி சேர்த்தாம தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். இந்த மாதிரி உதிரியாக பிடிச்ச மாதிரி அந்த திப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்துருக்கேன். 100 மில்லி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தீ வந்து பற்ற வைக்கிறப்ப ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஹையில் வைக்கக்கூடாது. ரொம்பவுமே முழுக்க வந்து பாருங்கள் சிம்மில் வச்சு தான் நம்ம வைக்கணும். ஆயில் வந்து லைட்டாக சூடாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொருளை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம்.
அதிகமாக எண்ணெய் காய்ச்சிட்டிங்கன்னா இரும்பு சட்டி இருந்தால் அதில் நீங்கள் காய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக காய்ச்சறதுனால நான் கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம், நம்ம ஸ்டவ் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியான பாத்திரமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து டோட்டலாக எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி உள்ளே சேர்த்துக்கிறதுனால, கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலர் வந்து சீக்கிரமாக மாறும். உங்களுக்கு எவ்வளவு தான் உங்களுக்கு முடி வெள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பாக இது கலர் வந்து சூப்பராக மாறும். 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் இது. சரிங்களா? இது வந்து எண்ணெயும் நல்ல ஒரு வாசனையாக, இல்லை வெந்தயம் அதெல்லாம் சேர்த்துருக்கிற அந்த ஃபீலே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோம்னா இந்த மாதிரி வந்து கதன்னு வராது. ஆயில் மட்டும் தனியாக வரும். எல்லா வீடியோவிலையும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆயில் காய்ச்சறப்ப இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடாது திப்பு திப்பாக. ஆயில் ரெடியான செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி திப்பு திப்பாக வராமல் ஆயில் மட்டும் வரணும். அப்போ வந்து நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? காய்ச்சறது ரொம்பவுமே பக்குவமாக காய்ச்சணும். இந்த மாதிரி வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது கொதிக்க கொதிக்க நல்ல ஒரு வாசனை, ரொம்ப சூப்பரான ஒரு வாசனை வருது. ஒரு 2-3 சொட்டு வந்து இது விளக்கெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கேஸ்ட்ரல் ஆயில், அது என்ன ஆயில்னு கேட்பீங்க. கேஸ்ட்ரல் ஆயில் இது வந்து செக்கில் ஆட்டினது தான். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறப்ப என்ன ஆகுனா, முடி வந்து உதிராது. முடி உதிர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணும். முடியை நல்லா கருன்னு வச்சுக்குங்க. ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பச்சை கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோ செம்மையாக இது இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் தடவினறப்போ அந்த தூக்கம் அவ்வளோ சூப்பராக வரும். குளிர்ச்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கருஞ்சீரகம் வந்து ஹீட்டு 2 ஆவரேஜாக தேய்க்கிறப்ப நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். தலைவலி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆயிலோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இளம் பச்சை கலரில் தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் எப்படி தெரியுதுன்ட்டு. ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா ஆயில் ரெடி ஆயிரும். வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து நான் 3 விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க. டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த 3 விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னில் இறங்கி முடியும் நல்லா பாருங்கள் நல்லா சைனிங்காக பல நல்லா கருன்னு வளரும். பாருங்கள், 1-2 நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் 3 விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த நுனி முடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். முடியும் நல்லா கருன்னு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.